ஜெபம் பண்ண கடவோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் திருப்தியாக்குறவருமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய திருச்சமூகத்திலே உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் தந்திருக்கிற நல்ல திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினால் எங்களை ஒவ்வொருவர் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 543, பாமாலை 361 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்த தேவரீர். கீதம் 543, பாமாலை 361 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டல தாவும் நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிசித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுறது போல பூமியை செய்யப்படுவதாக. ஆண்டில் தின்றது ஆறும் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் மன்னியும் எங்கள் சொல்லி பிரவேசிக்கும் மத்தியும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் மறைந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றால், திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிற்குரிய சிறுக ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் ஜபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜபத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறீர். நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறீர். எங்கள் மேல் உமது இரக்கத்தை சம்பூர்ணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிகளுக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும். காருங்கள், நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 15வது வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறதின் நிமித்தமும் தங்களுக்கு மற்ற அனைவருக்கும்
நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி எறிதில்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமடைவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், உண்மையை விசுவாசிக்கிறேன்.
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 634 பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேரன்பின். கீதம் 634 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும், அது மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் இதே காலை 7 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தை ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரம் மிகுந்த பிரயாசத்தோடு ஜபத்தோடு அநேகர் இதற்காக இந்த ஊழியத்தை தாங்க நிமித்தமாக இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எவ்வாறுன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்யும்படியாக மதுரையை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் நமக்கு முன் வந்திருக்கிறார்கள். அருமையான தாயார் திருமதி ஏஞ்சலின் ஈஸ்டர் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அம்மா அவர்கள் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான அம்மா ஏஞ்சல் ஈஸ்டராஜ் அம்மா அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள் டாக்டர் ஹேடா மான்சிங் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் டாரதி மான்சிங்காக, தேவன் கொடுத்த அருமையான மகன் டேவிட் மான்சிங் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதே போல் அடுத்த மகன் அட்வொகேட் ராஜ்குமார், திருமதி பிரிசில்லா ராஜ்குமாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன்.
தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜேசன் கிருபாகரன், திருமதி ஜெனிஃபர் ஜேசனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் மிஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் கரோலின் பிரான்சிஸுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் கொடுத்த பிள்ளைகள் ஜான் வினோத், திருமதி டேஃப்னி வினோத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அருமையான அன்பு மகள் சிப்போரா வினோத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஷைனி பிரான்சிஸுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளை ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. உன் பிள்ளைகளும் பந்தி சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற வாக்கின்படியே அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து சந்ததிகளாம் கண்டு ஆண்டவர் நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியே வந்திருக்கின்றோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகின்றார், இந்த திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் அருளிய எண்ணி முடியாத ஈவு. பரலோகத்தின் தேவன் எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அது ஒன்றல்ல இரண்டல்ல, சொல்லி முடியாத அளவு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தினதியான புஸ்தகத்திலே நான் இவ்வாறு வாசித்தேன். ஸ்பெயின் தேசத்திலே ஒரு பக்தியுள்ள ஒரு பேரரசர் ஒருவர் இருந்தார். 19ஆம் அல்போன்சா என்று அவருடைய பெயர். அவர் ஒரு பக்தியுள்ள ஒரு அரசர். அவருடைய அரசவையிலே ஏராளமான இளம் வாலிப வயதுள்ள அநேகர் பணிகள் செய்து கொண்டிருந்தனர். மிக சிறப்பாக அவர்கள் பணிகள் செய்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில தெய்வ பக்தி என்பது கொஞ்சம் கூட கிடையாதாம். ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டு வந்தார்களாம். இதை நினைத்து இந்த பேரரசருக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு சிறப்பு விருந்து ஒன்றை ஆயத்தம் செய்து இவர்கள் எல்லாரையும் குடும்பமாக அழைத்திருந்தார். அந்த இளம் வாலிப வயதிலுள்ள அங்கு பணி செய்கிற ஊழியர்கள் எல்லாரும் அரசன் வைத்திருக்கிற இந்த விருந்திற்கு குடும்பமாய் பங்கு பெற்றார்களாம். விருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. விருந்தின் இடைவேளையிலே மத்திய பகுதியிலே ஒரு அழுக்கான வஸ்திரம் தரித்த ஒரு ஏழை மனிதன் அந்த அரங்க சாலைக்குள்ளாக விருந்து சாலைக்குள்ள வேகமாக ஓடி வந்து அங்கிருந்த இந்த விலை உயர்ந்த சிறப்பான உணவு பதார்த்தங்களை வேண்டி மட்டும் நன்றாக சாப்பிட்டான். சாப்பிட்டு விட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய்விட்டான். இதை அங்குள்ள இந்த அரண்மனை ஊழியர்கள் பார்த்து கொண்டே இருக்கிற அப்படியே ஸ்டன்னாய் போய் நின்றுட்டாங்க. அரசரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒருத்தன் ஓடி வந்தான், கைக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டான், அப்படியே ஓடிட்டான. இந்த இளம் வாலிபருள்ள இந்த அமைச்சர் உள்ள ஊழியர்கள் எல்லாரும் ஒரே சத்தமிட்டனர். இவன் இப்படி ஒரு அழுக்கு வஸ்திரம் அணிந்தவனாக அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு அப்படியே சென்று விடலாம், இவனை தூக்கிலிட வேண்டும் என்று கூச்சலிட்டார்களாம். சாப்பிட்டது கூட பரவாயில்ல, சாப்பிட்டு போகும்பொழுது ஐயா ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசருக்காவது நன்றி சொல்லியிருக்கலாம். ஒன்று கூட சொல்லவில்லை, ஒரே ஓட்டமே ஓடிவிட்டான் என்று சொல்லி ஆகவே தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி ஒரே கூச்சலிட்டார். அரசன் பார்த்து கொண்டே இருந்தார். அரசன் எழும்பினார்.
அரசனுடைய உத்தரவு என்ன என்பதற்காக எல்லாரும் அமைதியாக இருந்தனர். அரசர் சொன்னார், நீங்கள் சொல்லுவது உண்மைதான். நன்றி சொல்லாமல் சென்றதற்காக அவனை தூக்கில் போட வேண்டும், உண்மைதான். அவனிடத்தில் ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கின்றார். இந்த தேசத்திலே ஒரு நல்ல ஒரு இடத்திலே நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 3 வேளையும் கடவுள் உங்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, என்றைக்காவது இந்த ஆண்டவருக்கு நன்றியுடையவளாய் இருந்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஊழியர் எல்லாரும் வெட்கப்பட்டு தலையை கவிழ்ந்து போட்டார்களாம். இது நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு கூட நான் சொன்னேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? நீங்களும் நானும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரே, உன் நோய்களை குணமாக்கினாரே, உன் எல்லா விதமான தீங்களிலும் உன்னை விலைக்கு பாதுகாத்தாராய். அவன் சொல்லுகிற, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஒரு நாள் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள். 10 பேருக்கு சுகம் கிடைத்தது. வீட்டிற்கு சென்று விட்டார். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவன் சமாதானத்தோடு கூட திரும்பி போனான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நன்றாக சுகமாகி விட்டாயே, எனக்கு காணிக்கை கொண்டு வந்தாய் என்று கேட்கவில்லை. அந்த நன்றி சொல்லாமல் போன மற்ற 9 பேர் எங்கே? அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நன்றி உள்ள ஒருவன். ஆண்டவருடைய கருத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்ற ஒரு கிராட்டிடியூட் நமக்கு வேணுங்க. ஆண்டவருக்கு எந்த அளவிற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற 116ஆம் சங்கீதத்துல, ஆகவே தான் சொல்லுகிற 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல வேதைவாராக சொல்லு, கர்த்தர் எனக்கு செய்த எண்ணி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி என்ன நன்மைகளை செய்தார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். என்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்கு பாதுகாத்தாரே, என் கண்ணை கண்ணீருக்கு விலைக்கு பாதுகாத்தாரே, என் காலை இடறுதலுக்கு தப்புவித்தாரே, அதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளையும் நேர்ச்சைகளையும் பொருத்தனைகளையும் செலுத்துகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தோத்திர பண்டிகைகள் எல்லாம் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நன்றியுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி பெற்றுக்கொண்டே இருந்தது மாத்திரமல்ல, நாம் ஏதாவது செய்ய வேண்டுங்க. அந்த நன்றியுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எத்தனை பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். வேதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், தேவன் நமக்கு பாராட்டின ஈவுகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் சொல்லுகின்றான், அவர் செய்த எண்ணி முடியாது சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். பவுலை பார்த்து கேட்போம் என்று சொன்னால், உனக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிற சொன்னால் சொல்லலாம், அதை எண்ணவே முடியாத ஐயா, சொல்லி முடியாத ஈவுகள். அதை நம்மால் கணக்கு போட முடியாது. அதை ஒரு சில ஆண்டவர் செய்த நன்மைகள் ஈவுகள் என்ன? நாம் எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல,
தேவனுடைய ஈவு. ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு ஈவு, நம் மீது பாராட்டின ஒரு கிருபை, ஆண்டவர் செய்த ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இங்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக தேவனை ரட்சித்தாரே. இது உங்களால் உண்டானதல்ல, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது அது நம்முடைய முயற்சினால் அல்ல, இது ஆண்டவர் போட்ட ஒரு பிச்சை ஐயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஒரு கிருபை, ஒரு ஈவு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில மிக மிக தேவையான ஒன்று என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இல்லாத பட்சத்துல அவர் ஒரு கிறிஸ்தவனை வாழவே முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஒரு நாளோடு கூட நின்று விடக் கூடாதுங்க. இந்த ரட்சிப்பு ஜீவகாலம் எல்லாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கு பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி. அதே 2ஆம் அதிகாரம் எபேசியர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில், நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஒரு காலத்துல நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினது செய்து கொண்டு வந்தோம், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்த நம்மை அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதிலிருந்து மீட்டு கொண்டார். அக்கிரமத்தில் மரித்தவனாயிருந்த நம்மை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். எப்படி நம்மை மீட்டு கொண்டாராம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி நம்மை மீட்டுக் கொண்டார்? நம் மீது வைத்த அன்பினாலே, தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மாசற்றவர்களாய் இருக்கும்படியாக, கரைகளற்றவர்களாய் இருக்கும்படியாக, பிதாவாகிய தேவனுக்குன்பாக நீங்களும் நானும் ஆசாரியர்களாய் இருக்கும்படியாக அவர் என்ன செய்தார் சொன்னால், பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஆண்டவருக்குன்பாக கரையற்ற ஒரு வாழ்வு வாழும்படியாக அதற்காக அவர் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம்தான் சிலுவை மரணம். தம்முடைய இரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தினார். எதற்காக? நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். அந்த ரட்சிப்புக்காகத்தான் அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவர் செய்த ஈவு பெரிய ஒரு ஈவு. அது நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, கிரியினால் அல்ல, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அப்படி வாழ்க்கையில் அந்த பாவத்தை முழுவதும் அது என்ன செய்ய கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை தேவனுக்குன்பாக கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றது. ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவம் ஒன்றை சொன்னார். டார்ஜிலிங் இந்த பகுதியிலே ஒரு இராணுவ வீரர், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் இருந்தாராம். அவருக்கு 7 பெண் பிள்ளைகள். அவருக்கு ஆசைக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, ஆசைக்கு ஒரு மகனாவது வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப விரும்பினாராம். 8ஆவதாக அவருக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தார். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 8ஆவதாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கான்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு ஒரு பெரிய விழா வைத்தாராம். மந்திரவாதியை கூப்பிட்டு அவர் கேட்டார், இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி. அவன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு மந்திரவாதி சொன்னான், எப்பா இவனை குறித்து ரொம்ப சந்தோஷப்படாத, இவன் ஒரு பெரிய யமகாதகன், உன் உயிரே பறிக்கும்படி வந்த ஒரு யமன் அப்படின்னு சொன்னானா. அவருக்கு கொஞ்சம் ஷாக்கா போச்சு. அதனால அவனுக்கு பேர் யமராஜ் அப்படின்னு என்ன செய்தாங்கன்னா பேர் வச்சாங்களாம். பேரை பாருங்க, யமராஜ் என்று பேர் வச்சாங்களாம். அவன் வளர்ந்தான். இந்த மந்திரவாதி சொன்னதெல்லாம் அப்பா அம்மா மறந்துட்டாங்க.
ஆனால் அவன் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த நிமித்தமாக நாட்கள் ஆக ஆக வளர வளர எல்லா பாவமான பழக்க வழக்கங்களும் அவனிடத்தில் வந்து கூடிக்கொண்டன. இளைய குமாரனோட ஒரு மோசமான ஒரு மனிதனாக மாறி போய்விட்டான். பயங்கரமான ஒரு குடிகாரன், விபச்சாரம், வேசித்தனம் சர்வசாதாரண வாழ்க்கை இருந்துச்சு. ஊர்ல இருந்து அவன் மேல வர்ற கம்ப்ளைண்ட் அவனால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் யமராஜை கூப்பிட்டார் அவருடைய தந்தை. டேய், இனி நீங்க இருக்கக்கூடாது, உனக்கு என்ன தேவையோ வாங்கி கொண்டு செல்லுன்னு சொல்லி அவனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து அவனை நேபாள், அங்க பக்கத்தில் நேபாள் தேசம் இருக்கிறது, அங்க காட்மண்டு சொல்லப்பட்ட இடத்துல அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது, போ என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டார். இவன் காட்மண்டுக்கு சென்று விட்டான். இப்பொழுது பெற்றோருடைய எந்த தொந்தரவும் கிடையாது. பணம் வேண்டும் பொழுது வீட்டுக்கு தொலைபேசி மூலமாக போன் பண்ணி வேண்டிய எல்லா பணத்தையும் வாங்கி கொள்ளுவான். அங்க இருக்கிற எல்லா ஆசையும் விற்க ஆரம்பிச்சான். அவர் கொஞ்சம் சொத்து இருந்துச்சு, மனம் போல வாழ்ந்து வந்தான். அவருடைய சரீரத்தின் உள்ளுறுப்புகள் எல்லாம் கெட ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் குடித்து விட்டு இந்த ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனோடு கூட படித்த ஒரு சிநேகிதன் தற்செயல் அவனை பார்த்தான். யமராஜ், நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? அவன் சொன்னான், என்னுடைய தகப்பனாரும் தாயரை விரட்டி விட்டார்கள், நான் இஷ்ட போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி சரீரம் நடுங்கி கொண்டது. வா டாக்டரிடம் பார்ப்போம் என்று சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்த்தார்கள். டாக்டர், இவனுக்கு என்ன செய்கிறது? இவன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறான், பயங்கரமான குடிகாரனா இருக்கிறான். டாக்டர் பார்த்தார், நல்லா செக் பண்ணாரு. இவனுடைய உடம்பு முழுசு கெட்டு போய்விட்டது. மேக்சிமம் 2 மாசம் இருப்பார், 60 நாள் தான் இருப்பான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவனுக்கு எந்த மாத்திரையும் கொடுக்க முடியும், மருந்து கொடுக்க முடியும், போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவன் ரூமுக்கு வந்தான். முன்னிலும் அதிகமாய் குடித்தான், என்னென்ன தவறு செய்யணும் எல்லாம் செய்து கொண்டிருந்தான். நண்பன் சென்று விட்டான். ஒரு நாள், சில நாட்களில் ஒரு 2 வாரம் கழித்து அவன் தள்ளாடிபடியே இந்த ரோட்டில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தெருவிலே ஒரு மிஷினரி ஒருவர் வந்து கொண்டிருந்தார். இந்த மனிதனை பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் ஏற்பட்டது. கர்த்தர் சொன்னார், அவனோடு போய் பேசு அப்படி சொல்லி. இவன் சொன்ன, ஆண்டவரே, இந்த ஊழியர் சொன்னாரு, அவன் பெரிய ஒரு குடிகாரனா இருக்கிறான், நல்லா இருக்கிட்ட போய் சொன்னாலே சரியா கேட்க மாட்டான், குடிகாரன்ட்டு போய் என்ன ஆண்டவரை பேச, நீ பேசு அப்படின்னு சொன்னார். உன்னையும் போய் அவன்கிட்ட போய் பேச ஆரம்பித்தான். அவனை பார்த்து, நண்பனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஓன்னு சத்தம் போடு சிரிச்சான். இயேசு என்னை நேசிக்கிறாரு. யார் அந்த இயேசு? எங்க அப்பா அம்மாவே என்னை நேசிக்கவில்லை, என் முன்னால இருக்காரு சொல்லி அடித்து துரத்து விட்டனர். நான் இன்னும் அதிகமாக குடித்து கொண்டு இருக்கிறேன், இயேசு என்னை நேசிப்பாரா? சொன்ன, இல்லை மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த மிஷனுடைய கையை பிடித்து கொண்டு வா என் வீட்டுக்கு சொல்லி அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு சென்று இந்த கபோர்டெல்லாம் திறந்து காமிச்சார். விலை உயர்ந்த விஸ்கி, ரம் எல்லாம் இருந்துச்சா? இல்ல, குடித்தது வேற, குடித்து போட்டு போடப்பட்ட வெத்து பாட்டில் மற்ற எல்லாம் அங்க இருந்துச்சு பார்த்துருக்க. பின்னால் தோட்டத்துக்கு அழைத்து சென்றான். ஒரு இடத்தை, ஒரு கிணறு இருந்துச்சு, எட்டிப்பான்னு சொன்னான். உள்ள 5 எலும்புகள் கிடந்தது. இதெல்லாம் நான் கொலை செய்தவைகள், நான் குடித்து வெறித்து கொண்டிருக்கின்றேன். டாக்டர் சொல்லியிருக்கிறாரு 60 நாள், நான் 15 நாள் சென்று விட்டேன், 45 நாள் நான் உயிரோடு கூட இருப்பேன். இயேசு நேசித்தால் என்ன, நேசிக்காவிட்டால் என்ன? ஊழியக்காரர் சொன்னார், பொறுமையோடு கூட சொன்னார், மகனே, இயேசுனை நேசிக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? அவருடைய அன்பு உனக்குள் வரும். உண்மையில் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நான் ஜெபித்த உனக்கு தெரியும். வாழ்க்கை ஒப்புக்கொடு. மனதில்லாமல் முழங்கால் போட்டான். இவர் ஜெபித்தார். ஜெபித்து முடித்த உடனே அவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. எதற்குன்னு அவனுக்கே தெரியவில்லை. ஒரு சின்ன ஒரு நடுக்கம் அவனுக்குள் வந்தது. மறுநாள் இவன் நேர் அதே டாக்டர்கிட்ட போன தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு, வா டாக்டர் போய் பார்ப்போம்பாரு சொல்லி டாக்டர் போய் பார்த்தான். டாக்டர் செக்அப் பண்ணாரு. நீ அந்த யமராஜ் தானே? ஆமா சார். எல்லாம் செக்அப் பண்ணி சொன்னாரு, உன் உள்ளுறுப்பெல்லாம் கெட்டு போயிருந்துச்சே, இப்ப எல்லாம் புதிதாக விட்டது, ஒரு நியூ கிரியேஷன், எல்லாம் புதிதாகி விட்டது. எப்படி நடந்தது அவனுக்கே தெரியவில்லை. உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நேராக ஓடினான். அந்த மிஷனரியை பார்க்க சென்றான். அவர் பிடித்து கொண்டு வந்தான். ஐயா, இயேசுவை நேசிக்கிறார் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது,
எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது ஐயா, என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பி ஆண்டவருக்கு வாழ விரும்புகிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், பவுல்ராஜ் என்று சொல்லி. அதே நேபாளிலிருந்து பெங்களூர் பட்டணத்தில் உள்ள ஒரு வேதாம கல்லூரிக்கு அவன் படிக்க வந்தான். 3 ஆண்டு காலங்கள் படித்து விட்டு அதே நேபாள் தேசத்தில் என்று அவன் இன்றைக்கு மிஷனரியாக பணி செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கூடாதது ஒன்றும் கிடையாது. பாவத்திலும் சாபத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்றார் தமது இரத்தத்தினாலே. ஆகவே தன் பவுல் சொல்லுகின்றான், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். என் தேவனை கர்த்தர் சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த ஒரு பெரிய நன்மை, நமக்கு பாராட்டின ஈவு கிருபை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தோத்திரங்களை படைக்கும்படியாக, நன்றி காணிகளை படைக்கும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்க நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்து எதற்கு முதல் நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் வாழ்ந்து கொண்டு வந்தேனே, இது ஆண்டவராய் கர்த்தர் என்னை இந்த நாற்றம் பிடித்த வாழ்விலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி முதலாவதாக தேவனுக்கு அதற்கு நன்றி செலுத்தணுங்க. அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் செய்த கிருபைகள் பெரியவைகள். என் ஆத்துமாவை மரணத்திற்கு விலைக்கு பாதுகாத்தார். என் கண்களை கண்ணீருக்கு விலைக்கு பாதுகாத்தார். என் கால்களை இடலான வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்தாரே. தேவன் செய்த எண்ணி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆகவே தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தபடினார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன? நாம் எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாலும் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இரண்டாவதாக தேவன் பாராட்டின ஒரு கிருபை என்ன? அவர் நமக்கு செய்த நன்மை என்ன? நமக்கு கொடுத்த பரிசு என்ன? ஈவு என்ன? பரிசுத்த ஆவியினால் நம்மை முத்திரை போட்டார். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்ட பிறகு, இது ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்ற பிறகு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் நீங்க 44, 45 ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு கொர்நேலியுடைய வீட்டிற்கு இங்கு பேதுரு அப்போஸ்தலன் வருகின்றான். ஆண்டவரை பற்றி அங்கு சொல்லுகிறதாக நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவரை பற்றி அந்த வசனத்தை அவள் கேட்ட பொழுது இங்க வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவியானவருக்காக, இந்த ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றான். இந்த பரிசுத்த ஆவியானவரே விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றதை பார்க்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் முதலாவது தேவன் நமக்கு தருகிறார். அதை தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆவியானவரை நமக்கு தருகிறார். இந்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்பொழுது அதுக்கப்புறமாக நீங்க எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த உலகத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. இந்த ஆவியானவர் தேவன் நமக்கு இலவசமாய் தருகிறார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்ட உடனே ஆண்டவர் நமக்குள்ளாக தருகிற ஒரு பெரிய ஒரு ஈவு இது பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகி தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பும் போல அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் பிதாவானவர் என்னை தமது ஆவி அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நசிரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருந்த அதே உலகத்தில் வந்த பிறகு தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்படுது, பரிசுத்த ஆவியான புறாவை போல வந்து இறங்கினார் இல்லையா? அது பிறகு அவருடைய வாழ்க்கை பாருங்க, 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். யாருக்காவது தீமை செய்திருக்கிறாரா? யாருக்காவது கெடுதல் செய்திருக்கிறாரா? கெடுதல் செய்யவே இல்லை. ஒரு கிறிஸ்தவள் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? கெடுதல் செய்யவே கூடாது. நம்மால் முடிந்த மட்டும் நன்மை தான் செய்யணும். நன்மை செய்யும்படியாகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியமுடன் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு தாங்க இந்த ஆவியானவரை பிதாவாகி தேவன் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன நிறைத்தார் வசனம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் படியில் அங்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுகமாக்குறவராக சுற்றி தெரிந்தார். ஆண்டவரில் வியாதியஸ்தர் வந்தார்கள், திமிர்வாதக்காரர்களை கொண்டு வந்தார்கள், வேத வசனத்தை கேட்க வந்தவர்கள் 3 நாள் சாப்பிடாமல் ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் போஜனம் கொடுத்தாரு. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். ஒரு இளம் வாலிபன் மரித்து போனான். தாயார் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவருடைய கண்ணீரை துடைத்தார். வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். காரணம் இந்த ஆவியானவர். இது ஆவியானவர் என்ன நமக்கு செய்கிறார்? நீங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கு தேவையான காரியங்களை பூரா யார் போதிச்சு நடத்துவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நடத்துவார். உங்களுக்கு எதுன்னு தெரியாது. அங்கே வைத்தன ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமா சாயும் பொழுது வழி இதுவேன்னு சொல்லி உங்களுக்கு பின்னாலே கேட்கும் சத்தத்தை நினைச்சுவீங்க, கேட்பாய். நமக்கு தெரியாதுங்க எப்படி போகணும், என்ன செய்யணும் சொல்லி. 1917ஆம் ஆண்டு 1ஆம் உலகப் போர் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு என்று தனி நாடு கிடையாது. அப்பொழுது பிரிட்டிஷ் இந்த படைகள் ஜெர்மானிய படையோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது அது தோற்கும் நிலைமையில் இருந்தது பிரிட்டிஷ் படை. அப்பொழுது மான்செஸ்டரிலே அங்குள்ள இந்த கல்லூரியிலே யூனிவர்சிட்டியிலே ரசாயன பேராசிரியர் இருந்த டாக்டர் வைஸ்மேன் அவரிடத்தில் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டது, ஜெர்மானியர்களோடு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தோற்கும் நிலைமையில் இருக்கின்றோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு அணுகுண்டை தயாரித்துக் கொடுங்க, நச்சு புகையை ஏதாவது தயாரித்துக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். அவர் TNT கேஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நச்சு புகையை அவருக்கு நினைச்சதான தயாரித்து கொடுத்தார். இதை கொண்டு போனாங்க, யுத்தத்தில் பயன்படுத்தினாங்க, ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை பார்த்து கேட்டது, உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் சொன்னார், நாங்க 2000 வருஷமா எங்களுக்கு நாடுன்னு ஒண்ணு கிடையாது. கிபி 70ஆம் ஆண்டிலே இது இஸ்ரேல் தேசம் எங்கும் இராதபடிக்கு, ஒரு தேசமா இராதபடிக்கு எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். நாடு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு தேசம் வேணும். அப்போது இஸ்ரேல் தேசத்தில் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள் இருந்துச்சு. அதில் அரபியரும் துருக்கியரும் அதில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவன் கேட்டார், எங்களுக்கு தேசம் வேணும். அப்பொழுதுதான் 1917ஆம் ஆண்டு பால்மர் டிக்ளரேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த வரலாற்று படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். பால்மர் டிக்ளரேஷன், பிரகடனம் என்று சொல்வார்கள். யூதர்களுக்கு தனி நாடு என்று, தாய் நாடு இஸ்ரேல் தேசம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த பிரிட்டிஷ் மன்னர் அந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தின ஆலன் பே என்று சொல்லப்பட்ட மனிதனை அழைத்து, நீ போய் இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணிய அந்த தேசத்தை பிடித்து கொண்டு யூத ஜனங்களை போய் குடியேற்றி விடு என்று சொன்னார். அவர் சொன்னாரு, அந்த தேசத்தில் குண்டு போட எனக்கு விருப்பம் கிடையாது. அது ஆண்டவர் கொடுத்த தேசம், ஹோலி லேண்ட். அதில் குண்டு போட எனக்கு விருப்பம் கிடையாது. அதில் இருக்கிற மக்களை எப்படியாவது வெளியே துரத்த வேண்டும். அப்போ மன்னர் ஜெபித்து விட்டு அவரை பார்த்து சொன்னாராம், நீ போ, கடவுள் உன்னை நடத்துவாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரு அப்படி செய்யன்னு சொல்லி அனுப்பிவிட்டாராம். இந்த ஆலன் பேன்னு சொல்லப்பட்டவர் தான் இந்த ஜெனரலாக இருந்தவர், பிரிட்டிஷ் படை தலைமையேற்று நடந்தவர். அவர் ஜெபம் பண்ணாராம்.
ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அந்த ஆலோசனைப்படியே ஒரு துண்டு பிரதி ஒன்றை தயார் பண்ணார். ஆயிரக்கணக்கான துண்டு பிரதிகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள், எங்களை சரணடைந்து விடுங்கள், இல்லாத பட்சத்தில் உங்கள் மேலே நாங்கள் குண்டு எறிந்து உங்களை கொன்று விடுவோம் என்று சொல்லி இந்த அரபி மொழியில துண்டு பிரதிகளை அச்சடித்து விமானங்கள் மூலமாக இஸ்ரேல் தேசம் முழுவதும் போட்டு விட்டார்கள். இதை பார்த்த இந்த அரபியரும் துருக்கிற கீழே அடியில ஆலன் பே என்று சொல்லி அவருடைய பெயர் எழுதியிருந்தார்கள். ஆலன் பே என்று சொன்னால் இந்த அரபிய மொழியில அல்லாவின் கோபம் என்று அதற்கு பொருளாம். இதை பார்த்தோம்னா ஆலன் பேர் சொன்னா அல்லாவின் கோபம், அல்லாஹ் தான் நமக்கு எதிராக செயல்படுகிறார், அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும், ஆகவே சரணமடைந்து விடுவோம் என்று சொல்லி அந்த எருசலேமில் கவர்னராக இருந்தவரும் மற்ற அரபியரும் 4 பேரும் முக்கியமானவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆலன் பேட வந்து சொன்னார்களாம், நாங்கள் சரணடைந்து விடுவோம்னு சொல்லி அந்த யோப்பா பட்டணத்துடைய வாசலை, அந்த சாவியையும் மற்ற அதற்கான எல்லா காரியங்களையும் ஆலன் பேட வந்து கொடுத்தார்களாம். அவர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய படைகளோடு கூட இந்த எருசலேம் நகருக்கு நேராக உள்ளே சென்றார்கள். யோப்பா பட்டணம் முதல்ல இருக்கிறது. அதை திறந்து எருசலேம் நகருக்கு சென்ற உடனே அவர் குதிரை விட்டு இறங்கி தன்னுடைய தொப்பியை கீழே கழட்டி வைத்துவிட்டு முழங்கால் படியிட்டு ஒரு கையிலே அந்த சாவியையும் ஒரு கையில வேதாமத்தி வைத்துக்கொண்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். இது நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். ஏன் சொல்லுதுன்னு சொன்னார், ஆண்டவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் மூலமாக நாம நடக்க வேண்டிய வழியை தெளிவாக நடத்துகிறார். இந்த ஆலன் பேர் சொல்லப்பட்ட இந்த படைத்தளபதிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. நீ இவ்வாறு அரபி மொழியில எழுதி அவங்களுக்கு என்ன செய்யணும், துண்டு பிரதி விநியோகித்து விடு. அவங்க அதுக்கு முன்னால விமானத்துல பார்த்தது கிடையாது. 1ஆம் நூற்றாண்டு காலங்களில் விமானம் அவ்வளவு எல்லாத்துக்கும் அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது, அதிகமான இது கிடையாது. அது பார்த்தோன்னு அவங்களுக்கு பயந்து போனாங்க, எல்லாம் சரணடைந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அதற்கு அப்புறமாக 1947 அப்புறமாகத்தான் அது ஒரு தனி ஒரு நாடாக நினைச்சதுன்னா பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கு நேரம் வழி நடத்துகிறார். நமக்கு என்ன தேவை, எது தேவை, நாம என்ன செய்யணும் என்பதை குறித்து தெளிவாக நடத்துகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர். அவருடைய அமர்ந்த சத்தியத்துக்கு நாம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். ஆகவே பவுல் சொல்லுகிறான், தேவன் அவர்களை எண்ணி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ரட்சித்தார், நமக்கு ஆவியானவர் கொடுத்தாரு, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எதற்காக இந்த ஆண்டவருக்கு நாம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம்? உபாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 10ஆம் வசனத்துல, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். தேவன் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த இந்த கானான் தேசத்துக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவன் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார், அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் இதற்கு முன்பாக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். ஒரு காலத்துல நீ எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அந்த தேசத்துல என்ன செய்தன்னா, விவசாயம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா காலால் நீர் பாய்த்து கொண்டிருந்தாய். இன்றைக்கும் கிராமங்கள்ல நம்முடைய பகுதிகளில் நீர் பாய்க்கிறது எப்படி பாய்ப்பாங்க, வயலுக்கு பருத்திக்கு எல்லாம் காலால் நினைச்சுவாங்கன்னா, அந்த வாமடையெல்லாம் நினைச்சுவாங்கன்னா அப்படியே இது பண்ணுவாங்க, மம்பட்டியை கையில் வச்சுக்கிடுவாங்க, காலால் நினைச்சுவாங்கன்னா இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஒவ்வொரு அந்த கால்வாயும் அப்படியே இது திருப்பி விடுவாங்க, பார்த்து கிடைக்கும். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கொடுத்த தேசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். இது எப்படி இந்த தேசத்துல உள்ள பயிர்கள்லாம் செழிக்குன்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து மழை பெய்யும், அதன் மூலமாகவே இந்த தேசம் செழிப்பாயிருக்கும். அது போல மலைகளும் ஏரிகளும் உள்ள ஒரு தேசம் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைகளும் ஏரியும் உள்ள தேசத்துல நம்ம பயிரிடும் பொழுது நாம சமமா தண்ணி பாய்க்க முடியாது. ஏன்னா ஒரு சமபூமியா இருந்தா நம்ம தண்ணீர் நினைச்சு பாய்ச்சிடலாம். இப்போ மேடும் பள்ளமா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒரே வழி, மழை பெஞ்சா மாத்திரம்தான் அதுக்கு வாய்ப்பு. மழை பெய்யும் பொழுது நன்றாக அது பயிர்களுக்கு வேண்டிய மழை
அந்த தண்ணீர் அதற்கு கிடைக்கும் பயிர்களுக்கு. மற்ற நேரத்தில் என்ன செய்வாராம், நல்ல பனி பெய்யுமா. பனி பெய்த உடனே அந்த செடிகள் அப்படியே வேர்கள் எல்லாம் அப்படியே பனி அணிச்சுன்னு அப்படியே இருக்கும். நேரம் ஆக ஆக என்ன, வெயில் ஏற ஏற இது பனியெல்லாம் உருகி தண்ணீராய் வந்து நினைச்சுன்னா அதுக்குள்ள நினைச்சு போய் விடுகிறது. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் யாக்கோபுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் ஈசாக்கு மூலமா வானத்தின் பனியினாலும் ஆண்டவர் நினைச்சுவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. வானத்தின் பனியினாலும் பூமியின் செழுமையினாலும் ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம். ஆண்டவர் இதுக்கு தண்ணி பாய்க்கிறாருன்னு பார்த்துக்கிடுங்களேன். அப்ப அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவரே உனக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுத்தபடியினால் நீ அந்த தேசத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. தேவன் நல்ல ஒரு ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப சூழல் நமக்கு தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி நாம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்மை ரட்சித்தபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. ஆவியானவர் தந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கையிலும் பிரயாசத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இம்மட்டும் ஆண்டவரை கர்த்தர் நம்ம வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அதை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து நினைச்சோம்னா நன்றி செலுத்தணுமா. எப்படி நன்றி செலுத்தணுமா? நீங்க அதே 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 10ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலன்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆண்டவர் கொடுத்த முதற் பலன்கள், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து படைத்து அவரை பணிந்து அவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருந்து ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? நாம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம ஒரு அர்த்தமுள்ள ஒரு நாளாக நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவரை நாம் மகிமைப்படும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் நிச்சயமா இருக்குன்னு சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251 பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே,
இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்த நல்ல இந்த தருணங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தீரே, பரிசுத்த ஆவியானவர்களை தந்தீரே ஆண்டவரே. ஒரு நல்ல தேசத்தை கொடுத்து எங்களுடைய கையிலும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஜீவகாலமெல்லாம் ஒரு நாளும் நாங்கள் மறவாதபடிக்கு நன்றியுடையவர்களாக வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும் சுவாமி. இடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவகாலமெல்லாம் இடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக சாட்சி நிறைந்த ஒரு பிள்ளைகளாக உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தை சுடராய் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தாரும் ஐயா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளை நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. பல நாட்களாய், மாதங்களாய், ஆண்டுகளாக வேலைக்காய் பிரயாசப்பட்டு ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போன பிள்ளைகள் உண்டப்பா. முழுசும் பிரயாசப்பட்டு அவருடைய பிரயாசத்தில் ஒரு பலனை கூட காணாமல் சோர்வோடு கூட வலைகளை அலசி கொண்டிருந்த சீசர்களைப் போல அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான சூழ்நிலைகளப்பா, நீ தயவு செய்து உமது பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்கள் தங்களுடைய இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடி நான் ஆண்டவரே இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியே என்னுடைய பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியே சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஒரு நல்ல வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் இருந்து அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. திருமண வயது அதிகமாய் கொண்டு போகிறது என்று சொல்லி திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய ஆண்டவர் மனபாரங்களை நீர் மாற்றி ஏற்று துணை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து அவளுக்கு குடும்பமாக்கி ஆசீர்வதியும் அப்பா. திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு பாரத்தோடு இப்போது உடைய சமூகத்தில் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை சுவாமி எங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவ ரீதியாக அவர் என்ன சொன்னாலும் கூட தகப்பனே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கு நீ புறப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமையில் இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தங்களுடைய பணி நிமித்தமாக குடும்ப சூழல் நிமித்தமாக தூர இடத்துல அயல் நாடுகளில் இருக்கிறாங்கப்பா. பெற்றோர்கள் மாத்திரம் இந்த தேசத்தில் அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தான் உமது பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து அவளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருந்து ஆண்டு நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய தனிமை உணர்வுகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசை அவளுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கும் நாங்கள் சமாதானத்தை காண்பது சொன்னீர். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக சில ஆண்டவரே பிள்ளைகள் சுவாமி இந்த வியாதினால் என்ன நடக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு ஒரு விதமான பயத்தோடு கூட இருந்திருக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவையெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் ஆண்டவர் சுகமளிக்கிற தகப்பனாக இருந்தப்பா. உங்களுடைய தள்ளுமுறை இருந்த கரத்தினால் உமது பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. எல்லாம் வியாதி கட்டுகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் கைட்டு எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லா வேலையும் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் ஐயா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தனியார் துறைகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசாங்கத்தில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற அனைவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான மதுரையை சார்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏஞ்சலின் ஈஸ்வராஜ் அம்மா அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுகாரும் அருமையான முது பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீரையா, ஆதரித்து வழிநடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா, தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் தீர்க்காயுசோடு கூட அவர் உமக்கு பெரிய சாட்சி இருக்கிறவை தருவீராக. அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீனத்தில் பலம் தந்து வழிநடத்துவீராக சுவாமி. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளெல்லாம் கண்டு உமக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய குழந்தை சின்ன எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. உன் பிள்ளைகளும் பந்திச்சுற்றில் ஒரே முறை கண்டுகளைப் போல் இருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சந்ததிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான முது பிள்ளைகள் டாக்டர் ஹ்ரேடா மான்சிங் அவர்களுக்காக, டாரதி மான்சிங் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான குடும்பத்தினரை ஆசீர்வதிங்க. நீங்கள் கொடுத்த அருமையான ஆண்டவரை மகன் டேவிட் மான்சினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்த மகனுக்காக அட்வொகேட் ராஜ்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக திருமதி பிரிசில்லா ராஜ்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையா நீ கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜேசன் கிருபாகரன் அவர்களுக்காக, திருமதி ஜெனிஃபர் ஜேசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான சௌரம் பிரான்சிஸ் அவர்களுக்காக, திருமதி கரோலின் பிரான்சிஸுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த பிள்ளைகள் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஜான் வினோத்துக்காக, திருமதி டேஃப்னி வினோத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் சிப்போரா வினோத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளிர் உடைய கிருபை நிரப்புவீராக. அதே போல் ஷைன் பிரான்சிஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டு அருமையான பிள்ளை ஆசீர்வதிக்கிறாக ஜெபிக்கிறோம் ஐயா. இது குடும்பத்துடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக நன்மைகளுக்காக உடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஐயா, எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சம்பூர்ணமாய் அருள் செய்கிற ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தில் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இது ஊழியங்களுக்காக பல வகைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மனம் வந்து தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தொடுமையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறங்குள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் எங்கள் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழ் மனந்திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மனந்தருமுகிற யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராய் தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோ. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள எங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்த தங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோ.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தலினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகி இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுகூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நீருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதித்தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவருடைய திரு இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்தும் எங்கள் பாத்திர அபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிகிற அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உன் இருதயத்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இரு திசையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய
சர்வ வல்லமை ஒரு தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொண்டிருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினீர் அடியேனை நோக்குவீர். கீதம் 614 பாமாலை 293 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு நிறைத்து இந்த ஆராதனை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளையுடைய ஜீவகாலமெல்லாம் உம்முடைய பிள்ளையுடைய கரங்களை பிடித்து நடத்தி செல்லுவீராக. நீரே உமது பிள்ளைகளை ஆதரித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உமது ஜனங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.